ரெண்டாவது கருத்து, ரெண்டாவது சொல்லிக்கிற சரி தெளிவு. ஒயிலா ரப்பி ரெண்டாவது இருக்குது. இதுக்கு வேற கருத்து இல்ல, ஒரு கருத்து தான் இதுக்குத்தான் ரெண்டு கருத்து. சிலர் ஃபரகுத்த சொல்லுக்கு சிலர் சொன்னாங்கன்னுடா, நாங்க பார்த்த நேரத்தோட ஃபரகண்ட ஒன்றுல இது நீங்கி கொள்றோம், ஒன்றை முடிச்சு கொள்றோம் தான் ஃபரகன்னு சொல்றோம். அப்ப ஏற்கனவே ரசூலுல்லாஹ்வோட மனப்பாரம், மனசிக்கல்கள், குழப்பங்கள்லாம் மீந்து அதிலிருந்து நீங்கள் நீங்கி விட்டால் எனக்கு ஏற்கனவே இந்த அந்த மனசிக்கல்கள் இப்ப வைத்ததே அதிலிருந்து நீங்கட்டீங்களா இருந்தா இப்ப நீங்க என்ன செய்யுங்க, உழைங்க, அல்லாஹ்வுடைய பாதையில பாடுபடும், உழைங்க, கஷ்டப்படும். நஸப என்ற சொல்லுக்கோ கடுமையா உழைக்கிறது சொல்றேன். நாங்க நேரத்தில் ஃபாத்துவார சொல்லாது 2-3 முறை வந்து கடுமையா உழைக்கும். அதாவது இந்த துன்பங்கள் கஷ்டங்கள் நீங்கி ஒரு பெரிய ஒரு மன அமைதி இப்ப வந்திருக்குது, உங்களோட தூதை பத்தி உங்களுக்கு தெரியும், இப்ப நீங்க அதுக்காக உழையுங்கள், பாடுபடுங்கள் சொல்றேன். கருத்து தெளிவு வந்துட்டால், கருத்து தெளிவு வந்துட்டா இப்ப அதுக்கான ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை கொண்டு போகும். அதுல வர துன்பங்களை கஷ்டங்களை பொருட்படுத்தவான் என்ற உங்களுக்கு இருந்த ஆகப்பெரிய துன்பம் தான் அது. எது? மன கஷ்டம், மன துன்பம். பிறகு அல்லாஹ் வாக்குறுதியை மன்னிச்சிருக்கிற இந்த வசனத்தால உங்களோட புகழும் உயரும். ஒரு நாடும் இது எவ்வளவு பிரச்சனைகள் துன்பங்கள் இருந்தாலும் பிறகு வெற்றி பெறும். எனவே நீங்க அதை பொருட்படுத்தாம உழைங்க சொன்னதுதான் எனக்கு கருத்து. இது ஒரு ஷாராடுற கருத்து. இன்னொரு ஷாராடுற கருத்து என்னண்டா, இந்த வேலைகள்லேருந்து நீங்கினது பிறகு பரகுத்தாண்டா உங்களோட வேலைகள்லேருந்து நீங்கினது பிறகு நீங்க இஸ்லாத்துக்காக பாடுபடுறது, உழைக்கிறது, இந்த வேலையை செய்றீங்களே, அந்த வேலைகள்லேருந்து நீங்க ஓய்வு பெற்றால் ஃபன்சப் இன்று வணங்குவீராக கருத்து. இன்னொரு கருத்து அதுக்கு ஒரு கருத்து. நாங்க 3ஆவது வருவோம். 2வது கருத்து என்னண்டா, நின்று வணங்குவீதா. அதாவது நீங்க அந்த போய் காலையிலிருந்து மாலை வரை நிறைய பாடுபட்டு அல்லாஹ்வுக்கா உழைச்சிட்டு அது முடிஞ்சதுக்கு பிறகு இரவுல நின்று வணங்குவீராக. இது 2வது. 3வது கருத்து என்ன, நீங்க சொன்ன கருத்து. அதாவது ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில ஓய்வு உண்டு ஒன்று இல்லை அப்படி சொல்றாங்க. அப்படித்தான் சொல்றேன். நீங்க சொல்ற கருத்து எடுத்து, அதாவது நீங்க உங்களோட வேலைகளை முடிச்சிட்டால் மறுகவும் உழை, அப்படித்தானே? அதாவது ஒன்றிலிருந்து இன்னொன்று போறதுதான் ஓய்வு உண்டு. தனியா சும்மா இருக்கிறேன்னு ஒன்று இல்லை. எனவே ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில ஒரு வேலை முடிஞ்சா அடுத்த வேலை, அடுத்த வேலை முடிஞ்சா அடுத்த வேலை, அடுத்த வேலை முடிஞ்சா அடுத்த வேலை, இப்படி தொடர் உழைப்பாகத்தான் ஒரு மனிதன் உலகத்தில் உண்மையில வாழும் என்றதை உணர்த்துறது தான் இந்த 3வது நீங்க சொன்ன கருத்து. இது ஒரு சாரார் அபிப்பிராயம். ரெண்டையும் சேர்த்து குறிக்கும், இல்லை பொதுவாக குறிக்கும். மார்க்கத்துக்காக உழைப்பதும் இஸ்லாமிய தூத கொண்டு போறதுக்காக உழைப்பதையும் குறிக்கும், அன்றாட வேலைகளையும் குறிக்கும். அதில் எல்லாத்திலும் இருந்து நீங்கிட்டால் நீங்க நின்று வணங்குவீர்களாக கருத்து குறிக்கும். எது பொருத்தம்? எல்லாம் பொருத்தம் மாதிரி மீதோ சரியா? இந்த 3 கருத்தையும் சொன்னாங்க. 3வது கருத்தை சொன்னது ஆயிஷா அப்துல் ரஹ்மான். அதாவது உங்களுக்கு வந்த அந்த மன கஷ்டம், துன்பம், இது எல்லாத்திலிருந்து நீங்க நீங்கிட்டால் இப்ப அல்லாஹ்வுடைய பாதையில் உழைக்கும். அது ஆயிஷா அப்துல் ரஹ்மான் சொல்ற முன்னுக்குள்ள வசனத்தோட சேர்த்து தானே வரணும் கருத்து. அப்ப அதுக்கு ஏற்ப பார்த்தால் அதுதான் பொருள். 2வது சொல்ற அவரோட கருத்து சரியா? இப்ப உங்களுக்கு தெளிவு வந்துட்டுது. திரும்ப உங்களுக்கு அல்லாஹ் வாக்குறுதியும் அளிச்சுட்டேன், இது ஒரு நாள் தோக்காது, நீங்க உங்களோட புகழ் உயரும் சொல்லிட்டேன். எனவே நீங்க தொடர்ந்து உழை சரியா? ரசூலுல்லாஹ் வாக்குறுதி அளிச்ச மாதிரி புகழ் உயர்ந்து தானே இன்றைக்கு ஒவ்வொரு நிமிஷம் ரசூலுல்லாஹ்வோட பேரு பாங்கல சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும், அத்தஹியா தோதினா சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும், வாஜிபா பிட் சரியா? அப்ப எனவே அதான் கருத்துன்றது ஒரு சாரார் ஆயிஷா அப்துல் ரஹ்மான். அதிகமான தப்சீர்கள்ட கருத்து, இப்னு கசீர் இன்னும் பல தப்சீர்கள்ட கருத்து நின்று வணங்குவீராக. உங்களோட வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டா, தாவா வேலைகளோ சொந்த வேலைகளோ எல்லாம் முடிச்சால் நீங்க நின்று வணங்குவீர்களாக. ஏன்னா அவங்க அப்படி சொன்னாங்கன்னா
பின்னால வார வசனம் அதுக்கு ஒரு காரணம் அப்படி சொல்றதுக்கு, நின்று வணங்குவீர்களான்னு சொல்றது. உங்களுடைய இரட்சகனை சார்ந்தவராகவே இருப்பீர், விருப்பத்தோட ஒரு இரட்சகனை சார்ந்தவராக இருப்பீர்கள். இப்ப நின்று வணங்குறதோட ஒத்து போற வசனம் இந்த நின்று வணங்குறது எடுத்தா இந்த கருத்து நல்லா ஒத்து போகும் அதோட. அதான் இந்த கருத்து, சரியா? அப்ப இந்த இப்ப நாங்க சொன்ன விஷயங்கள்ல இந்த 3 கருத்துக்களை பெற்றாங்க. இது ஒன்று முரண்னு சொல்ல தேவையில்லை. இந்த ஆயத்துக்கு 3 பொருளையும் கொடுக்கலாம். அல்லாஹ் இந்த 3 கருத்தையுமே நாடிக்கோமே சொல்ல 3 மாதிரி கருத்து இருக்கேள்மைக்கு. அப்ப முதலாவது கருத்து என்னண்டா, கருத்து தெளிவு அல்லது சிந்தனை தெளிவு வந்தோடனே இஸ்லாத்துக்கான உழைப்பு ஈடுபட சொல்ல. இதுவும் எங்களுக்கு ஒரு பாடம். நல்ல கருத்து தெளிவோட அல்லாஹ்வுடைய பாதையில் உழைக்கிறது தான் சரிச்சல் நல்ல அந்த கருத்தை மூலாக கருத்து சொல்லும். ரெண்டாவது கருத்து சொல்லும், ரெண்டாவது பாதை சொல்லும், ஓய்வு என்று ஒன்றில்லை. ஓய்வு என்பது இல்லாத ஒரு விஷயம். ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை ஒன்று முடிஞ்சா அடுத்தது, அடுத்தது முடிஞ்சா அடுத்தது, இது ஒரு தொடர் உழைப்பு தான் இருக்கு சொல்றது இன்னொரு கருத்து. சரியா? எங்க துருக்கியில் ஒரு இஸ்லாமிய அறிஞர் ஃபத்துல்லா கோல்வின்னு சொல்லி அவரோட கருத்து அது, அவரோட கருத்து ஆனால் இப்ப நாங்க ரெண்டாவது சொன்ன கருத்து. மூணாவது கருத்து, நின்று வணங்குவீராக. அதேதான் உணர்த்தும் என்றால் அல்லாஹ்வுடைய பாதையில் உழைக்க போறவனுக்கு ஒரு நல்லொரு ஆன்மீக பயிற்சி உண்டு, நெருங்கின இறை தொடர்பு கொண்டிருக்கும். அவனுக்கு தான் உழைக்கல. இல்லாட்டி வார எதிர்ப்பை கண்டு பின்வாங்கிடுவான், கட்டுமையான எதிர்ப்புகளை கண்டு பின்வாங்குவான். அல்லது வெற்றி தெரியாட்டி, கண்ணுக்கு தெரிகிற தூரத்தில் வெற்றி இல்லாட்டி பின்வாங்கி, எதிர்ப்பு இந்தோ இல்லையோ, சரியா? அதுக்கான ஒரு விளைவு வருது இல்லை, தெளிவான ஒரு விளைவு வரல, அப்ப பின்வாங்கிடுவான். அல்லாஹ்வோட நெருங்கின தொடர்பு இருந்தால் அப்ப அவன் உலக விளைவை பார்த்து உழைக்க மாட்டானே, அல்லாஹ்வுடைய கூலியை பார்த்து அவன் உழைப்பான். அல்லாஹ் எனக்கு கூலி தருவான், இங்க ஒன்று கிடைக்காட்டியும் அது எனக்கு பிரச்சனை இல்லை சொல்லிட்டு உழைச்சிட்டு போவான். அப்ப எனவே அந்த அது எதான சாத்தியம், இந்த இறை தொடர்பு நெருக்கமாக இருந்தால் தான் சாத்தியம். சில ஆச்சரியமான சம்பவங்கள்லாம் அதுக்கு இருக்கு, எங்களால கற்பனை செஞ்சு பார்க்க கூட முடியாத சம்பவம் எல்லாம் அதுக்கு. இந்த மாதிரி இறை தொடர்பு நெருக்கமான ஆக்கள் அப்படியான வேலைகளை செஞ்சிருக்கிறார். ஒருத்தருமை இல்லாட்டியும் தனி இந்து போராட்டு முழுக்க. இப்ப நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களோ இன்னும் தெரியா, இந்த இங்கிலீஷ்ல இருக்கிற ஃபேமஸ் மொழிபெயர்ப்பு குரானுக்கு யூசுப் அலி. யூசுப் அலி மொழிபெயர்ப்பு தானே ஃபேமஸ் மொழிபெயர்ப்பு. அது மிச்ச காலத்துக்கு முந்தி, இந்த இஸ்லாமிய எழுச்சியெல்லாம் வர முந்தி உள்ள மொழிபெயர்ப்பு. அவர் எப்படி மௌத்தா என்ன தெரியுமா? அமெரிக்கால ஃபேமன்ல, அமெரிக்கால ஃபேமன் உள்ள படுத்து மூத்து யாரோ கண்டு கொண்டு அடைக்கி என்ன அவர் என்னதான் நாடி வேலை செஞ்சுப்பாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, உருத்தர்ற புகழும் இல்லை, இகழும் இல்லை, விக்கியும் இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படி மூத்தா போனார். இப்ப அந்த புத்தகம் பக்கம் யூசுப் அலியோட மொழிபெயர்ப்பு தான் சரி ஃபேமஸ், பக்கம் எல்லாம் மீக்குதே. அவர் 2 டைம் பார்த்தேன், அப்படித்தான் அவர் போன யூசுப் அலி. யாரும் பார்க்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆறு எண்ணத்தண்டே எத்தனை நடந்தாலும் தெரியும். சரியா? இந்த இந்தியால இஸ்மாயில் ஷஹீத் இன்னொரு ஆள் இருந்தார், ஷஹீதா மூத்தா போனார். அதான் ஷஹீதுன்னு பின்னால வந்து அவர் பேர். அபியா இந்த ஆளு கொஞ்சம் கொஞ்சமான வளர்ச்சி இருக்கத்தானே செய்யும். வெறும் 40 வயசுல ரசூலுல்லாஹ்க்கு நபித்துவம் வந்து ரசூலுல்லாஹ் 50-60 வயசாகும் போது 40 வயசுல இந்த தரத்தை விட மிச்சம் கூடத்தான் இந்திப்பா, சந்தேகம் இல்லை. அதைத்தான் இது காட்டு. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிப்படியாக ஆன்மீக ரீதியாக வளர்ந்துட்டே போகும். கண்டிப்பா 40 வயசுலயே ரசூலுல்லாஹ் 60 வயசுல இந்த அதே தரத்தில் இருந்தாங்கன்னு ஒரு நாள் சொல்ல. குர்ஆன் வரைக்கும் கூடவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு குர்ஆன் ஒருக்கே இறங்கினா இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா தான் இறங்கின.
அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சது? கொஞ்சம் கொஞ்சமா தான் விஷயத்தை படிச்சு கொண்டே போனது, சந்தேகம் இல்லை. அப்படித்தானே ரசூலுல்லாஹ் தொழுது எப்படி? ஆரம்பத்துல கொஞ்சம் தான் தொழுது. 5 நேரம் ஆயிரத்துக்கு போறான் ரசூலுல்லாஹ் 5 நேரம் தொழுது. ரசூலுல்லாஹ் நோன்பு பிடிச்ச எப்படி? பொறவுதான் நோன்பு பிடிச்சு. அப்படியே இல்லையா? அப்ப அந்த ஆன்மீக ரீதியா படிப்படியா முன்னேறி கொண்டு போனதுதான் உண்மை. அதுதான் இந்த வழிகாட்டு. இப்படியான தொடர்பை நீங்க வச்சுக்கொள்ளணும் சொல்லி, சரியா? அப்ப இந்த கதையை சொல்றேன். என்ன செய்தி? இந்த இந்தியால ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடின ஆக்கள் ஒரு ஆள் தான் இவர். ஷா வலியுல்லா திஹ்லவிட மாணவர் பரம்பரையில் ஒரு ஆள், இஸ்மாயில் ஷஹீத் சொல்லி. இவர் ஒரு முறை ஒரு பெரிய கூட்டத்தில் ஒரு ஸ்பீச் ஒன்று செஞ்சார். செஞ்சு இப்ப ஸ்பீச் எல்லாம் முடிஞ்சு கலைஞ்சு போயிட்டாங்க எல்லாரும். போறார், போய்கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு ஆள் தூரத்துல ஓடி வாரார். ஒரு ஒரு பொதுமகன், ஒரு விவசாயி ஓடி வந்து இவரை கண்டு கையை கொடுத்துட்டு, ஷேக் இப்படித்தான் உங்களுடைய ஸ்பீச்சை கேட்க கொண்டு வந்து மிச்ச தூரத்தில் வந்தாலும் வந்து கொள்ளலாம் போயிட்டு, பரவாயில்ல உங்களையாலும் கண்டது தானே, அதனால சலான்னு சொல்லிட்டே போயிடுவோன்னு சொல்லி வந்தேன்னு சொல்லி சலா கொடுத்தாரு. ஒரு கேட்டாரு, இப்போ உனக்கு அந்த ஸ்பீச்சை கேட்கணுமான்னு சொல்லி. அவர் சொன்னார், நீ ஸ்பீச் முடிஞ்சுதானே, நான் போறேன். இல்ல உனக்கு அந்த ஸ்பீச்சு கட்டாயம் கேட்கணுமா? கேட்டா நல்லந்தான், ஆனா நீ எப்படி செய்யற? எல்லாரும் போயிட்டாங்களே, நீ உட்காரு, நான் ஸ்பீச்சை செய்யறேன். அவரை மட்டும் உட்கார வச்சு அந்த தென்னாம்பெரிய சனத்துக்கு எப்படி பாஸ்டா பேசணும் அதே மாதிரி பேசி முடிச்சுட்டார். ஏழுமா செய்ய ஒரு நாள் ஜாத்தியம், ஆனா அவர் செஞ்சார். அவ்வளவு பேருக்கும் பேசின அதே தரத்துல அதே வேகத்துல பேசி அனுப்பிட்டாரா, போயிட்டு வாங்கிப்பான்னு சொல்லி அனுப்பிட்டார். அவரும் திருப்தியோட வைத்தார். அப்ப இதெல்லாம் யாரு கேளுமெண்டா இந்த மாதிரி ஆக்களுக்கு தான் இல்லை, இல்லாத ஆக்களுக்கு ஒரு நாள் செய்யல. அதான் விஷயம். அப்ப அந்த தரம் இருக்கணும், சரியா தாவா செய்யணும் பார்க்கறது. யார ஏச்சி பேச்சு, ஒரு ஆள்கிட்ட திருப்தி இன்மை, பெரிய கூட்டம் சின்ன கூட்டம், ஆள் இருக்குது ஆள் இல்லை, இதெல்லாம் அவங்களுக்கு எடுபடாது. அந்த மாதிரி ஆக்கள் அடுத்த ஆக்கள்கிட்ட அதெல்லாம் பாதிக்கும். இப்ப தர்ம நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தருங்களே, 950 வருஷம் பிரச்சாரம் சேர்ந்தது ஒரு சின்ன குரூப். அப்போ நின்று பிடிச்சிக்காரு 9 நூற்றாண்டு 9 நூற்றாண்டு. இப்படி நவீன காலத்துல இப்படி ஒரு தொகை உதாரணமே வேலை செஞ்சு ஆளே இல்லாம இந்தி. அப்பவும் அவங்க தொடர்ந்து பாடுபட்டது. அதுக்கு என்ன ஒண்ணுமெண்டா இது இந்த நெருக்கமும், அந்த நெருக்கத்தை சொல்றதுதான் இந்த அல்லாவோடு அப்படி நெருக்கமாக இருந்தா தான் பொறுமையோடு போராடி. ரெண்டாவது ஆத்திரம் கோபம் தாபம் எல்லாம் பாருதானே, பிரச்சாரத்தின் போது ஒரு ஆள் எதுக்குற நேரம் திருப்பி ரிட்டர்ன் அவருக்கு கொடுக்கறதுக்கு ஒரு என்ன பண்ணு பாரு. அதெல்லாம் எப்ப தவிர்த்து கொள்ளையிலும் இப்படி இருந்தா தான் இவன் தான் கவனமா நிதானமா ஆக்கள் அனுப்பும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எதிர்ப்பு வந்தாலும் அவர் அந்த நிதானமும் அமைதியும் குலையாது. அது இவருக்கு மட்டும்தான் ஏழும், அடுத்தாக்களுக்கு அதேலாம் ஒரு நாள் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் ஏலாம் போ. அதான் இந்த வசனம் காட்டுற உண்மை. ஃபைதா ஃபரகத பன்சப். அப்ப அதுல விளைவு இதாகும். இந்த பாருங்க, இப்படி சொல்லிட்டு இங்கான சொல்லிக்கிற எப்படின்னா இலா ரப்பிக்க ஃபர்கம் அப்படின்னா என்ன? இதுட விளைவு, நின்று வணங்கியதன் விளைவு எப்படி இருக்கணும்ன்றா அல்லாவோடு விருப்பத்தை வச்சு அவன் பக்கம் சார்ந்து இருக்கும். இல்லாட்டி வேலை இல்லை, விளைவு அப்படி வராட்டி. அதாவது கூலி நன்மை அதெல்லாம் அல்லாஹ்விடத்துல எதிர்பார்க்கணும், இங்க ஒன்றை பார்க்காது. அல்லாவோடு விருப்பத்தை வச்சு அவனே சார்ந்து இருக்கும், இங்க யாரையும் சார்ந்து இருக்க கூடாது. இது இந்த ஆன்மீக பயிற்சியின் விளைவு இதாக மாறும். வைலா ரப்பிக்க ஃபர்கம் வரும். அது எப்ப சாத்தியம்? அது ஒரு நீண்ட காலம் பாடுபட்டு வரும், தொடர்ந்து பாடுபட்டோம். அதாவது இன்னொரு மாதிரி சொன்னால் இப்படி இறை தொடர்பை வச்சுக்கொள்ளணும், தொடர்ந்து அல்லாஹ்வோடு ஒரு நெருக்கமான தொடர்பை உருவாக்கி கொள்ளணும். இதன் விளைவாக இந்த வணக்க வழிபாட்டின் இரவு நேர தொழுகையின் விளைவாக அல்லாஹ்வோட தொடர்பு நெருக்கமாக வச்சுக்கொள்ளும். அதுக்கு ஒரு நீண்ட பொறுமையும் சரியான கஷ்டப்பட்டு தான் அங்க போய் சேரும். நல்ல துன்பம் கஷ்டம் எல்லாம் வரும். அந்த ஆன்மீக ரீதியாக போக விரும்புகிறவரால் இப்ப நியத்து வச்சுட்டார், எப்படி நான் அல்லாஹ்வுடைய பாதையில பாடுபட்டு தொழுது நோம்பு பிடிச்சு குர்ஆன் ஓதி இப்படி போறார், தர்மம் செஞ்சு அல்லாஹ்வுடைய பாதையில போராடி ஹலாலா உழைத்து
குடும்ப வாழ்க்கையும் சரியா கொண்டு போய் அதெல்லாம் சேர்ந்து தானே, வணக்க வழிபாடு மட்டுமல்ல, இது எல்லாத்தையும் சேர்த்து நான் கொண்டு போறேன்னு உறுதி எடுத்துட்டான்னு வைங்களேன். இப்ப என்ன நடக்கும்? சோதனை வரும். பாவம் செய்யவே கூடாதுன்னு சரியாயிக்கணும், பாவத்தில் போய் விடுவார். மறுகா எங்கேயாலும் ஒரு அடி ஒன்று விழும் பொருளாதார ரீதியா, அல்லது இன்னொரு பிரச்சனை வரும். என்னத்துக்கு அது உண்மையாக போறானான்னு பார்க்க தொடர்ந்து பொறுமையோடு உழைத்தா போய் சேர்த்துருவோம். இதுக்கு ஒரு அழகான ஒரு கதை உண்டு சரியா, இன்னைக்கு கதை கூடிய தெரியா, ஃபத்துல்லா கோல்வின் ஒரு கதை ஒன்று சொல்லுவார். இது ஒரு இந்த உண்மையாக நடந்ததல்ல கருத்தை விளங்கப்படுத்தி சொல்ற கதை. என்ன சொல்ற அந்த கதைக்கு ஒரு கற்பனை கதை சரியா, அது உண்மையா எடுத்துடக்கூடாது, உண்மையா எடுத்த வேற மாதிரி விளக்கி இருக்கு. கடைசியில அவர் சொல்ற ஒரு பெரியோர் சூஃபி இருந்தார். எவ்வளவு பெரிய சூஃபின்னா அவருக்கு அந்த பூமியிலிருந்து பார்த்தோன்னா லவ்ஹுல் மஹ்பூலே சரி, கற்பனை கதை நீங்க உண்மையா எடுத்துக்கொள்ள லவ்ஹுல் மஹ்பூலே சரி. அப்படின்னா என்ன, அதில் எழுதிக்கிறெல்லாம் தெரியும், இவருக்கு நடக்கும், இவருக்கு நடக்கும், இப்படி நடக்கும், உலகம் இப்படி போகும், அதெல்லாம் தெரியும். அவ்வளவு பெரிய சூஃபி. அவருக்கு கொஞ்சம் மாணவர்கள். அப்ப இந்த மாணவர்கள் இவர் இதே மாதிரி ட்ரெயின் பண்ண ஆன்மீக நல்லா ட்ரெயின் பண்ணோன்னு மாணவர்களுக்கும் அந்த லவ்ஹுல் மஹ்பூல் தெரிகிற அளவுக்கு வந்துடும் சரியா. இப்போ அப்படி தெரிகிற வந்த உடனேக்கு மாணவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா இல்லாம போயிட்டாங்க. ஒருத்தர் 2 பேர் 3 பேர் இல்லாம ஆயிட்டு கடைசிக்கு ஒரு ஆள் தான். இவர் கேட்டாரு, நீ மட்டும் என்னத்துக்கு நீராய்? அவர் சொன்னாரு, இல்ல உங்கள்கிட்ட சொல்லவும் கூடாது, சொல்லவா வானமான்னு யோசிக்கிறேன். இல்ல சொல்லு, பிரச்சனை இல்லை. இல்ல மாணவர்கள் எல்லாருமே காய்ச்சி கொண்டாங்க, நானும் கூட உண்மையிலே பார்த்தேன். லவ்ஹுல் மஹ்பூலை பார்த்தா நீங்க நரகவாசின்னு எழுதி, சக்தின்னா நரகவாசி, அபாக்கியவான் எழுதி, அதனால உங்கள்கிட்ட இந்த வேலைன்னு எல்லாரும் போயிட்டேன் சரியா. இவர் சொன்னாரா, யா புனை, என் மகனே, நான் உங்களுக்கு இதெல்லாம் படிச்சு தந்தார், எனக்கும் தெரியும் அப்படித்தான் எழுதி, நீங்களே லவ்ஹுல் மஹ்பூல் பார்க்கணும், நான் பார்த்துட்டேனே அப்படித்தான் எழுதி என்றாலும் அவர் சொன்னாரா, என்றாலும் நான் யார்கிட்ட போக, இப்ப அல்லாஹ் என்ன நரகத்துல போட்டு எழுதிட்டேன், அப்ப நான் யார்கிட்ட போறேன்? அல்லாஹ் விட்டு இன்னொரு அல்லாஹ் போவா? அல்லாஹ் எழுதினது பிரச்சனை இல்லை, அப்படி எழுதி இருந்தாலும் சரி, நான் அல்லாவோட ஈக்கிறேன். வேற யார்கிட்ட போ, வேற யார்கிட்ட நான் போ, அல்லாவோட ஈக்கணும் நான் இருக்கு. இவர் இப்படி சொன்ன உடனே லவ்ஹுல் மஹ்பூல் அந்த வசனம் மாறிட்டு, இவ்வளவு தூரத்துக்கு பொறுமையாக அல்லாஹ் என்னத்தை செஞ்சாலும் சரி நான் அல்லாவோட, சக்தி நரகத்துல போட்டாலும் சரி நான் அல்லாவோட, இந்த உறுதியை கண்டு லவ்ஹுல் மஹ்பூல் வசனமே மாறிட்டு. என்ன கருத்து இது? என்ன சொல்ல வாருன்னா, என்ன சிக்கல் வந்தாலும் அல்லாவோடு நீக்கும், லவ்ஹுல் மஹ்பூல்ல சக்தின்னு எழுதி இருந்தாலும் நீக்கும். இந்த கருத்தான் சொல்ல வார். ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தா அல்லாஹ் விட்டு ஓடிடுற, ஒரு குழப்பம் ஒன்று வந்தா, வீட்டில் ஒரு குழப்பம் ஒன்று வந்தா, இல்லாட்டின்னு ஒரு பிரச்சனை ஒன்று வந்தா, இவ்வளவு காலம் நானும் தொழுதனே, வேல் இல்லை அப்படித்தானே, இவ்வளவு நான் ஹராத்த ஹலால பேணி ஒழுங்கா சம்பாரிச்சு வந்தானே, அவனை பார் எவ்வளவு அழகா இருக்கிறான், எனக்கு பார் வறுமையில் இன்னும் வைக்கும். அப்ப அல்லாவோடு இருந்து வேலைக்குதா? இவ்வளவு காலமா நான் போராடுறேன் பாரு, 2 பேர் தான் உலகத்துல கண்டது ஒன்றுமே இல்லை, எல்லாமே பிரச்சனை. அப்ப அல்லாவோட இருந்து விடுவோம், முட்டு போட்டு மாறுவோம், இப்படி பாருதானே தானே, இப்படி மனுஷனுக்கு பாரு. இந்த கருத்தை உணர்த்துறாரு அந்த சூஃபி. என்ன செஞ்சாருன்னா, அல்லாஹ் சக்தின்னு எழுதிக்கிறார், என்ன செய்ய, வேறொரு அல்லாட்டு போவா? இருக்கிற ஒரு அல்லா தானே, யா அல்லாஹ் நீ என்ன சக்தின்னு எழுதியிருந்தாலும் நான் உன்னோட, இதுதான் செய்ய. இந்த மன உறுதியும் பிடிவாதமும் இருந்தா தான் இங்க போய் சேரு. வயலா ரப்பிக்க பருக்கம், அல்லாவோடு நெருங்கின தொடர்பு வைக்கலும் இந்த ஆக்களுக்கு படுத்த, இல்லாடி கஷ்டம் சரியா. அந்த கடும் தொடர்புள்ள வந்த ஒரு நல்ல அழகான பிரச்சாரம் அவர். ஓ அப்பதானே. இப்ப நீங்க பாருங்க, சூரத்துல் துஹால அல்லாஹ் சில உபதேசங்களை சொன்ன, எப்படி நீங்க இருக்கணும் உங்களுக்கு ஞாபகம். சூரத்து ஆலால இன்னொன்று சொல்ல, நாமிகா உங்களுக்கு அல்லாஹ் எளிமையான வாழ்க்கையை தந்திக்கிறான்னு சொல்ல, லேசான வாழ்வையை தந்திக்க, உன யூஸ் இருக்க யூஸ்ரான்னு சொல்ல. அப்ப அந்த எளிமையான வாழ்க்கையை கடைபிடிக்கும்.
சூரத்துல் துஹால என்ன சொன்னது? ஏழைகள், அனாதைகள் இவங்களை பற்றி சொன்னது. பிறகு நீங்க அல்லாஹ் செஞ்ச அருள்களை பாருங்க, மறுபக்கத்தை பார்க்காய்க்கும், நெகட்டிவா பார்க்காய்க்கும், பாசிட்டிவா பாருங்க. மூணாவது என்ன சொன்ன? இந்த நெருக்கத்தை உருவாக்கி கொள்ளும். இவ்வளவும் இருக்கிறவன் தான் ஒரு நல்ல பிரச்சாரம். அவன் தான் சமூக மாற்றத்துக்கு சரியா பாடுபடக்கூடிய மனுஷன். அழகா பாடுபடுவோன்னு அவன் அடுத்தாக்கள் இடையில விட்டுட்டு போயிடும், அடி குழப்பி விட்டு. கொஞ்சம் எதிர்ப்பு வந்தா ரெண்டில் ஒன்று நடக்கும். ஒன்று இவர் பின்வாங்குவார், இல்லாட்டி ரிட்டர்ன் கொடுப்பார். திருப்பி இவர் மக்களோட சேர்ந்து போராடி கடைசிக்கு யாரு பிள்ளை யாரு சரிங்க நிற்கும். தவிர மாறாத உண்டு. கோட்டும் வழக்கும் பிரச்சனையும் டெஸ்டி போர்டு சண்டையும் அங்க போறதும் வழக்கு விசாரணையும் இதுகளத்தான் சமூகம் மாறுமா? ஒரு நாளும் மாறாது. அது அப்படியே வழக்குதானே. அதுதான் இங்க உள்ள சிக்கல். அது யாரு கேளுமண்டா இவருக்கு தான் இருக்கும். அல்லாஹ்வுக்கு மிச்ச நெருக்கமாக மாறின மனுஷனுக்கு தான் அது சாத்தி. இப்ப நீங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பாருங்களேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த சமூகத்தோட ஃபிரௌன்கிட்ட காப்பாத்தியாச்சு. எப்படியான சமூகம் அந்த சமூகம்? மிக மோசமான சமூகம். சிறுக்கு, குஃபுரு, பித்அத், அது இது எல்லாம் உள்ள சமூகம் தான் யூத சமூகம். அப்படித்தானே? இப்ப அந்த செங்கடலை கடந்து போறாங்க. ஃபிரௌன் செங்கடல்ல மூழ்கிட்டானே, இப்ப இவங்க காப்பாற்றப்பட்டு போறாங்க. செங்கடல கடந்து அங்கு கொஞ்சம் அங்கு போற நேரத்துக்கு ஒரு குரூப் உண்டு. இவங்க போறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட கவுமும் போகுது. ஒரு குரூப் ஒன்று விக்கிரக ஆராதனை செஞ்சு கொண்டு விக்கிரகங்களை வச்சு வணங்கி மூசா அலைஹிஸ்ஸலாத்துல கவும் கூட்டம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கேட்டு, மூசா இது மாதிரி விக்கிரகங்களை செஞ்சு தந்தா எவ்வளோ நல்லா எப்படி ஆக்கள் வரும், என்ன குஃபுர்னு பாருங்க. இப்பதான் அல்லாஹ் ஃபிரௌனை மூழ்கடிச்சு கடல்ல. தண்ணி இன்னி பட்டியிருந்தா தண்ணி காஞ்சி மீக்காது, சில நேரம் காலில் பட்டியிருந்தா. அதுக்குள்ளால விக்கிற மாதிரி எங்களுக்கு விக்கிர செஞ்சாங்கன்னா என்ன மாதிரி மோசமான ஆக்கள் ஆயிடும். அந்த மோசமான ஆக்களோடையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் வச்சுட்டு செஞ்சதானே. புலம்பி பிரச்சனை பட்டு பொறுமையா இருந்து பாடுபட்டு. அப்படித்தானே? பாடுபட்டு ஒன்றையும் காணல. சினாய் பாலைவனத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்து. பலஸ்தீனை வைத்து போராடி அந்த ஆட்சியெல்லாம் மாறினார். அவர் இல்லை, அவர் மூத்தா எவ்வளவு காலம் பிறகுதானே. அது யாருக்கு ஏறும்? நபிக்கு தான் அது ஏறும். இல்லாட்டி இந்த தரத்துக்கு வரும், நபியோட தரத்துக்கு வர தேவையில்லை. இந்த தரத்துக்கு வந்தால் அவங்க நிறைய பேர் அப்படித்தான். போராடி நாட்கள வரலாறுல எடுத்து பாருங்க, இந்த பண்பு இருக்கு. அதால ஏண்ட மட்டும் பாடுபட்டு போய் சேர்ந்தாங்க. இந்த மூணு இப்ப நாங்க சொன்ன சூரத்துல ஆளால சொன்னது, சூரத்து துஹால சொன்னது, இப்ப சூரத்து ஷரஹ்ல சொன்னது. அதாவது ரசூலுல்லாஹ் ஆறுதல் படுத்திட்டு ஒரு கட்டளையும் சொல்ற. எல்லாத்துலயும் அதான் நாங்க பார்த்தோம். சும்மா ஆறுதல் படுத்திட்டு மறு ஒரு கட்டளையும் சொல்ற. இப்படி இந்த வசனங்கள் என்ன செஞ்சிருந்தா போராளிய வளர்த்து இஸ்லாத்துக்காக போராட்டு போற வளர்த்ததுதான். சும்மா ஆறுதலை மட்டும் சொல்லி வேலை. இந்த முன்னாள் இன்னும் போராட்டம் இன்னும் குழப்பம் பிரச்சனை எல்லாம் வரப்போகுது. அதுக்கு ஏற்ப வளர்க்கும். அதைத்தான் நாங்க இந்த வசனங்கள்ல காட்டுறோம்.